உங்க எல்லாருக்கும் ஜெய்பீம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இத பாருங்க. ஒரு சாதாரண மலை கிராமத்த சேர்ந்த 2 பேருக்கும் ஒரு நாள் திருமணம் நடக்குது. திருமணமாய் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மலையிலிருந்து வர தண்ணி அந்த பெண்மணி குடிக்கிறனால அவளுக்கு ஒரு நோய் ஏற்படுது. காலங்கள் கடந்து செல்ல அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அதே மாரி அந்த பெண்ணோட நோயும் அதிகரிச்சுட்டே போகுது. ஒரு நாள் இரவு ரொம்ப வலி தாங்க முடியாத அந்த பெண்ண அவரோட கணவர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாரு. வெள்ளந்தியா இருக்க இந்த மனுஷன் அங்க இருக்கிறவங்கள பத்தி தெரியாம கையில இருக்கிற எல்லா காசையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஆதார் கார்டுனால என்னன்னு தெரியாத இந்த மனுஷன் கிட்ட ஆதார் கார்டு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மனைவிக்கு மேல் சிகிச்சை செய்யணும், அவங்க கிட்ட காப்பீடு திட்டம் வேணும்னு சொல்றாங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆதார் கார்டு அவர் வாங்கிடுறாரு. இந்த சூழ்நிலையில அவரோட மனைவி அவர் கூட இருந்து கவனிக்க முடியாம போனனால அவங்க தவறியும் போறாங்க. தன்னோட குழந்தைய கட்டி அணைக்கிற இந்த மனுஷன் அவரோட மனைவி உடலை பார்த்து பரிதபிச்சு போறாரு. கையில இருந்த மொத்த காசையும் செலவு பண்ண அவரோட மனைவி உடலை கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு கூட காசு இல்லாத போது அவரோட குழந்தை அதுக்காக பிச்சை எடுக்கிறத பார்த்து அவர் குழந்தைய கட்டி பிடிச்சு அழுகிறாரு. யாரோட உதவி வேண்டாம்னு நினைக்கிற இந்த மனுஷன் தன்னோட மனைவியோட உடலை தானே சுமந்து செல்லலாம்னு முடிவெடுக்கிறாரு. தன்னோட மனைவியோட உடலை ரோட்ல எடுத்துட்டு போகும்போது அங்க சுத்தி இருக்கிறவங்கள படம் பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சோசியல் மீடியா ஃபுல்லா அவரோட முகம் வைரல் ஆகுது. கடைசி அந்த பெண்மணியோட உடலை அந்த கணவரை புதைக்க வேண்டிய நிலைமை வருது. அந்த ஆதார் கார்டை சேர்த்தியும் புதைக்கிறாரு. உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், ஒரு மனுஷன் பசியோட கூட இருந்துடலாம், ஆனா அறியாமையோட இருக்கக்கூடாது. அறியாமை தான் மக்கள் மத்தியில் இருக்க மிகப்பெரும் நோயின்னு நம்மளுக்கெல்லாம் எடுத்து சொன்னது டாக்டர் B.R. அம்பேத்கர். உங்ககிட்ட ஜெய்பீம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டிருந்தான்ல. ஜெய்பீம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கரை போற்றும் வகை. அது மட்டுமின்றி சமத்துவம், சுயமரியாதை, சமூக நீதி ஆகியவற்றை குறியீடாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிற சொல்லி ஜெய்பீம்.